கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமாகிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலகம் எங்கும் சாம்பல் தினத்தை நாம் அனுசரித்து வருகின்ற இந்த வேளையிலே சாம்பல் தினம் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது எவ்வாறு கொண்டாட தொடங்கினார்கள் என்பதை நாம் இந்த வீடியோவின் வாயிலாக சில மணித்துளிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். பொதுவாக சாம்பல் தினத்தில் அன்று நாம் நெற்றியிலே அந்த சாம்பலை பூசிக்கொள்வது ஒரு நடைமுறை பழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அது ஒரு அடையாளத்தின் சின்னமாக இருக்கின்றது. அப்ப அந்த சாம்பல் எங்கேந்து வருகிறது என்று பார்த்தோம் என்றால், நாம் சென்ற ஆண்டு குருத்தோலை ஞாயிறு அன்று நாம் நிறைய குருத்தோலைகளை ஆலயங்களிலே வைத்திருப்போம். அதை நாம் ஊர்வலமாக எடுத்து செல்வது ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த குருத்தோலைகளை ஆலயங்களிலே சேர்த்து வைத்து அது உலர்ந்து போய் காய்ந்து போய் இருக்கின்ற அந்த குருத்தோலைகளை எரித்து அதை சாம்பலாக ஆக்கி சாம்பல் புதன் அன்று அதை நாம் நெற்றியிலேயும் சில இடங்களிலே தலைகளிலே கூட அதை நாம் தூவிக்கொள்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்போ இதற்கு என்ன அடையாளம், எதை அது உருவகப்படுத்துகிறது, அதை செய்வதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நம்மளுக்கு பிரசங்கி 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது என்ற வசனத்தை அடிப்படையாகத்தான் நான் இந்த சாம்பலை பூசிக்கொள்கின்றோம். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், மனிதனே நீ சாம்பலுக்கு சமமானவன், யூ ஆர் லைக் அ டஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. அப்போ நம்மளுடைய புகழ், படிப்பு, அந்தஸ்து, பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க வெறும்னே சாம்பலை போன்ற ஜனம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சாம்பல் புதன் என்பது வருகின்றது. இந்த 40 நாட்கள் நாம் பலவிதமான மாற்றங்களை எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு முதல் நாளாக அமைகின்றது. எனவே எப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் விரும்புகின்றார்? இன்னைக்கு அநேக தேவ ஜனம் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, மாமிசம் சாப்பிடாம இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றோம். அடுத்தது நகை நட்டுகள் போடாமல் ஒரு வெளியரங்க தோற்றத்திற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம். இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பூ கூட வைக்க மாட்டாங்க. பெண்கள்ல பூ வைக்காம அலங்கரித்து கொள்ளாமல் ஒரு மாற்றத்தை காண்பிப்பார்கள். ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா சுத்தமா ஷேவ் பண்ணாம எல்லாரும் தாடி வளர்த்து அப்படியே அந்த 40 நாட்கள் செலவிட்டு ஒரு மாற்றத்தை காண்பார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் தேவன் எப்படிப்பட்ட மாற்றத்திலே பிரியமா இருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், ஒரு சிறிய நகைச்சுவை கதையின் மூலமாக நான் அதை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நல்ல கிறிஸ்தவர்கள் நிறைய குடியிருக்கக்கூடிய ஒரு தெருவுல கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் வந்து தங்கி இருந்தாராம். எல்லாரோடையும் நல்லா அன்பா பழகிட்டு இருந்தாராம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இந்த 40 நாட்கள் லென்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு அவருக்கு சொன்ன உடனே இது என்ன ஏதுன்னா கேட்டோம்னா, கிறிஸ்தவர்கள் நாங்கெல்லாம் மாமிசம் சாப்பிட மாட்டோம் 40 நாளும், அதனால நாங்கெல்லாம் வந்து வெஜிடேரியனா தான் இருப்போம், இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் தான் நாங்க மாமிசம் சாப்பிட ஆரம்பிப்போம்னு சொன்னோன்னே, அப்படியா ரொம்ப கஷ்டமாச்சே, என்னால ஒரு நாள் கூட மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எல்லாரும் அப்படியே கலைந்து சென்றுட்டாங்களாம் அவங்க வீட்டுக்கு. திடீர்னு பார்த்தா இவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க எல்லாம் ஃபாஸ்டிங்ல இருந்து மாமிசம் சாப்பிடாம இருக்கிறாங்களாம். அந்த ஒருத்தர் வீட்டுல மட்டும் நல்ல மாமிசம் வாசனை, நல்ல பிரியாணி வாசனை பயங்கரமா மூக்க தொலைக்குதான். என்னடா இப்படி திடீர்னு பிரியாணி வாசனை வருதுன்னு போய் பார்த்தா, இவரு உங்களுக்கு தானங்க லென்ட்டு, எனக்கு என்னங்கன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். உடனே சரி போயிட்டு போறாருன்னு விட்டுட்டாங்களாம். அடுத்த நாள் இதே மாதிரி பிரியாணி வாசனை, இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா. போய் ஏங்க சமைக்காதீங்க அப்படின்னா, ஏங்க உங்க நம்பிக்கை உங்களுக்குங்க, எனக்கு என்னங்க, நான் சாப்பிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். சரி அடுத்த நாளும் பார்த்தா இதே மாதிரி வாசனை, நல்ல சிக்கன் வாசனை பயங்கரமா இருந்துச்சான். என்னடா இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்லையே அப்படின்னு போய் அவங்க ஊர்ல இருக்கிற பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டாங்களாம். பாஸ்டர் அவர் சமைச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களால அந்த வாசனை எங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டமா இருக்குது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த பாஸ்டரும் அவரை கூப்பிட்டு நாளையில இருந்து சமைக்காதீங்க 40 நாள்னு சொல்லிட்டாங்களாம். அவரும் சரின்ட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா திருப்பி இதே மாதிரி வாசனையா. போய் கேட்டா
நான் சிக்கன் சமைக்கலையே, நான் பொட்டேட்டோ தான் சமைச்சேன், நான் சிக்கன் சமைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னடா இப்படி சொல்றாரு, ஆனா சிக்கன் வாசனை வருதுன்னு இவங்களும் போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா திருப்பி அதே மாதிரி வாசனை. போய் கேட்டா நான் சிக்கன் சமைக்கவே இல்லைங்க, பொட்டேட்டோ தாங்க சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். போய் அந்த ஃபாதர்கிட்ட சொன்னோன்னா, சரி நாளைக்கு போய் நம்ம ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் காலையிலேயே வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களா. இவரும் ஏதோ கூட நிறைய வாங்கிட்டு போய் கிச்சன்ல போனோன்னே எல்லாம் ஜன்னல் வழியால பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். நல்லா ஒரு முழு சிக்கனை எடுத்தாராம். எல்லாரும் பார்த்தாங்களாம், பாத்தீங்களா பொய் சொல்லிட்டு சிக்கன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வச்சாராம். இந்த சிக்கனை எடுத்து அந்த பக்கெட் தண்ணிக்குள்ளார முக்கி 3 முறை முக்கி எடுத்து, இன்றிலிருந்து நீ சிக்கன் என்று சொல்லப்படாமல் இன்றிலிருந்து நீ பொட்டேட்டோ எனப்படுவாய், பொட்டேட்டோ எனப்படுவாய், பொட்டேட்டோ எனப்படுவாய்ன்னு 3 முறை முக்கி எடுத்து பேரை மாத்திட்டாராம். உடனே கேட்டாங்க எல்லாரும், உள்ள வந்து என்னையா பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க தானங்க 3 தடவை முக்கி எடுத்தா எதுவா இருந்தாலும் மாறிடும், நீங்க இப்ப சிக்கன் பொட்டேட்டோவா மாறிடுச்சுன்னு சொன்னாராம். இதை நகைச்சுவையாக நாம் சொன்னால் கூட இது வந்து நம்ம இப்படிப்பட்ட மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகின்றார் இல்லைங்க, அப்படிப்பட்ட மாற்றத்தை ஆண்டவர் விரும்பவில்லைங்க. உங்களுடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற இந்த 40 நாட்கள் மிக அவசியமான நாட்களாக இருக்கிறது. நம்மள்கிட்ட உதவின்னு வந்து நிக்கிறவங்கள்ட்ட உதவுகின்ற மாற்றம் நம்மிடம் இருக்கின்றதா? வீட்டிலே கணவன் மனைவி பிள்ளை அம்மா அப்பா ஒரு அன்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற மாற்றம் நம்மிடம் இருக்கின்றதா? இன்னுமாக சக உறவினர்களோடு நாம் எப்படி பழகுகின்றோம், அன்பின் அடிப்படையிலே பழகுகின்றோமா? அப்படிப்பட்ட மாற்றம் நமக்குள்ளாரே வருகின்றதா? திருச்சபையிலே நம்மால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தேவ வளர்ச்சிக்கென்று அநேக காரியங்களை செய்யக்கூடிய மாற்றம் நமக்குள்ளாரே வருகின்றதா? இதையெல்லாம் தான் தேவன் விரும்புகின்றார். தேவன் விரும்புகிறார் என்றால் நாம் எபேசியர் 4வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 24வது வசனம் நம்முடைய பழைய இச்சைகளினாலே மாமிசத்தினால் இழுக்கப்பட்ட மனிதனை நாம் அப்புறப்படுத்திவிட்டு நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாக புதிய மனிதனாக தரித்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள்ளாரே நாம் கடந்து செல்கின்றோம். அதற்கு முதல் நாளாக இந்த சாம்பல் புதன் நம்மை சாம்பலாக ஒரு தூசியாக இந்த பிரபஞ்சத்திலே நீ வெறும் ஒரு தூசி என்ற எண்ணம் நமக்குள்ளாரே வர வேண்டும். எனக்கு பெரிய புகழ் இல்லை, பெரிய படிப்பு இல்லை, பெரிய செல்வம், பெரிய பணக்காரன் இல்லை, எனக்கு சமுதாயத்திலே பெரிய அந்தஸ்து இல்லை என்ற உணர்வு நமக்குள்ளாரே வரும் என்றால் நாம் நம்மை நிச்சயமாக தாழ்த்துவோம். நமக்குள்ளாரே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற உத்வேகம் நமக்குள்ளாரே வரும். எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் சொன்னதின்படியே நாம் தேவனுடைய சாயலாக புதிய சிருஷ்டியாக மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இந்த 40 நாட்களிலே உங்களுக்குள்ளாரே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ கிருபை செய்வாராக. ஆமேன்.